ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். அந்த அன்பாக்சிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ரொம்ப மாதமாக கூட சொல்லலாம், வீடியோஸ் போகிறது விட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய எல்லா நாட்களிலும் நம்ம மறக்காமல் இதுக்கப்புறம் வீடியோ போட போகிறோம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணால் போதும். நான் போடக்கூடிய எல்லா நல்ல விஷயமும் உங்களை வந்து சேரப்போகுது. இந்த சேனலில் எதுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலேயும் நமக்கு பிடிச்ச ஒரு 5 விஷயம், என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த 5 விஷயமும் உங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க என்ன 5 விஷயம் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணதுன்ட்டு பார்க்க போகிறோம். அந்த விஷயம் உங்களே இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்குள்ளே அது ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அதோட பில் கார்டு ஒன்று உள்ளே கொடுத்துருக்குறானுங்க. நான் அதை கடைசியாக கட்டுறேன். நம்ம வாங்கிக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா Grenaro J11 சொல்லக்கூடிய ஒரு மைக் அண்டு ரிசீவர் தான் வாங்கியிருக்கிறோம். பாக்ஸில் ஃபிசிக்கல் ஒரு என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரண்டில் வந்து அதோட பிராண்டிங் நேமு, மாடல் நேமு, அதில் என்ன டைப், அதுக்குள்ளே இருக்கிற மாடல், டிசைனோட ஃபோட்டோ இமேஜை ஃப்ரண்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் சொல்லிட்டு சைடில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாரி ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கிற போல், ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கிற போல் அதோட மாடலுக்காக ஒரு சின்ன ஒரு இமேஜ் சைடில் ஷோ பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த மைக் சப்போர்ட் பண்ணும், இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும், அதோட ஹையர் சென்சார்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்கு, என்னென்ன தான் பாக்ஸில் சொல்லியிருப்பானுங்க. நாம் ஓப்பன் பண்ணி அப்படி என்ன தான் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் வாங்க. நம்ம ஃபிசிக்கல் ஒரு பார்த்தாச்சு. இப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். என்ன தான் இருந்தாலும் நாம் அந்த பாக்ஸை பிரித்து பார்க்குறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு வாரண்ட்டி கார்டு கொடுத்துக்கிறானுங்க. பாக்ஸுக்குள்ளே இப்படி தான் இருக்குது. இந்த வாரண்ட்டி கார்டு தேவைன்னா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு உள்ளார சூப்பராக ஒரு சின்ன ஒரு கவரில் பேக் பண்ணி அதை அவ்வளோ சேஃப்டியாக ஒரு தர்மாக்கோலோட நல்லா பக்கா பேக்கிங்கோட வந்துருக்குதுன்னு சொல்லலாம். இதையும் அப்படியே கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு இதை அப்படி ஓரமாக வச்சுட்டு அப்படி பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். பாக்ஸுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பக்கா ஸ்பான்ச் மாரி அதை சேஃப்டியாக எது அடி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது வச்சுக்கிறாங்க. ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு தேவையாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் வர வச்சுருவோம். அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் பாக்ஸுக்குள்ளே வேறு ஒன்று இல்லை. ஒரு USB Type-C கேபிள் ஒன்று கொடுத்துக்கிறானுங்க. ஒரு சின்னதாக ஒரு 3.5mm ஜாக் போடுறப்போல் ஒரு Type-C அடாப்டரோட ஒன்று சின்னதாக கொடுத்துக்கிறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசீவ்டில் நீங்கள் பேசுகிற வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம கரெக்டாக பேசணுமா இல்லைன்ட்டு நீங்களே அதை கேட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை கொடுத்துக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அதே போல் ஐஃபோன் ஃபோனில் போட்டு யூஸ் பண்ணுறப்போல் ஒரு சின்ன அதுக்கான ஒரு பின் மாரி ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அதில் போட்டு யூஸ் பண்ணுறப்போல் ஸோ நல்லாயிருக்கு. சரி, இது அப்படியே ஓரமாக வச்சுட்டு மைக்குக்கு வருவோம். நான் வாங்கியிருக்கிற மைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்கு ஒரு ரிசீவர் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கிறேன். இதிலே 2 வேரியண்ட் வருது. ஒரு ரிசீவர் நம்ம 2 மைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிற போல் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது வாங்கிக்கலாம். நமக்கு இதுவே போதுன்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் இதே வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு இது தேவையாக இருந்துச்சுன்னா இது வாங்கிக்கிங்க. அப்படி இல்லை என் 2 பேர் யூஸ் பண்ணுற பிறகு நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். ஆப்ஷன் தான். சரி, இதில் கொடுத்துருக்குறது இது தான். சரி, இந்த பாக்ஸில் வேறு எதுவும் வரல. நல்லாயிருக்கு. குவாலிட்டி பார்க்குறதுக்கு சும்மா குறை சொல்கிற பொருளில் ஒரு ப்ரீமியமாக கொடுத்த ரிசீவரு நல்லாயிருக்கு. பார்க்க குவாலிட்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதில் அப்படியே நம்ம சார்ஜும் இதில் அப்படியே போட்டுக்கிற போல இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். அதே போல் இதுதான் அந்த மைக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல.
இது சட்டையில் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பின் மாதிரி அழகாக கொடுத்துருக்குறாங்க, சின்னதாக நல்லாயிருக்கு. சைடில் ஒரு பட்டன் இருக்குது, அது எதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். இதை நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறானுங்க. நல்லாயிருக்கு, பார்க்க குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதே போல் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டைப் சி போட்டு கீழே கொடுத்துருக்குறானுங்க. சரி, ஃபிசிக்கல் ஓரியோ அன்பாக்சிங் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி அதோடய வாய்ஸ் குவாலிட்டி இதில் பேசுகிறதுக்கும் அதில் பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். அதை ஆன் பண்ணி அப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு பார்த்துருவோம். இந்த ரிசீவரை தனியாக கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி மைக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போட்டு உன்னோட மைக்கில் இந்த மைக்கில் சார்ஜ் இல்லைன்னா மட்டும் அதில் போட்டு சார்ஜ் பண்ணி திரும்பி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சார்ஜிங் டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துட்டு. உங்களோட மொபைலில் டைப் சி போட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க டைப் சி போட்டோட அதை கூட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மைக்கில் சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க சின்னதாக, அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அது மைக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ரிசீவர் கூட பேர் ஆகிடும். சரி வாங்க, இப்போ நான் இதை பேர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. தெரியுதா? சின்னதாக தெரியுதா உங்களுக்கு? ரெட்டு அண்டு க்ரீன் நினைக்கிறேன், 2 கலரும் சும்மா மின்னி எரியும். அது 2 மின்னிச்சுன்னா பேர் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுபோல் லைட் எரிச்சுன்னா பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதை நம்ம ரிசீவரை கரெக்டாக சரி இந்த மைக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த மைக்கில் பேசி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக மின்னி இருந்துச்சு, இப்போ கரெக்டாக பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கேட்குற வாய்ஸ் எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. நான் இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்ட்டு நீங்களே சொல்லுங்கள். அதில் பேசுகிறதுக்கும் இதில் பேசுகிறதுக்கும் வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதே போல் இந்த மைக்கில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் வரைக்கும் வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருவோம். இதோட பேட்டரி லைஃபு, இதோட இவ்வளோ நேரம் இது சார்ஜ் எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம எத்தனை மீட்டர் நான் பின்னாடி தள்ளி போய் பார்க்குறேன், எத்தனை மீட்டர் வாய்ஸ் கேட்குதுன்னு தெரியல. நீங்களே கேட்குதா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கேட்டுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்து வாய்ஸ் கிளியராக கேட்குதான்னு தெரியல. என்னை சுற்றி இவ்வளோ சத்தம் கேட்குது, அந்த சத்தம்லாம் உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே பண்ணணும்னு நினைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸு அங்கே நின்று பேசுகிறதுக்கும் இங்கே நின்று பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்திருக்கு. வாய்ஸ் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாய்ஸ் டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பேட்ரி டெஸ்டிங்கும் சார்ஜிங் எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு சொல்லி அதோட டெஸ்டிங் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா இதில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இதில் என்னென்ன இந்த டாப் 5ல் என்னென்ன எனக்கு பிடிச்சிருக்கு, இம்ப்ரெஸ் பண்ண 5 விஷயம் உங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டாக கொடுத்துட்டே இருங்க. இந்த எந்த 5 விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நான் சார்ஜிங் டைமும் அது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ நேரம் சார்ஜிங் எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி சொல்லிட்டு 5 விஷயம் என்ன இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி உங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த 5 விஷயத்தை சொல்கிறேன். அதை பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. சிம்பிள் மெத்தட். டைப் சி மொபைல் ஃபோனில் அது இன்செர்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ண உடனே பேர் ஆகிடுது. நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய விஷயம், நம்மளை சுற்றி என்ன சவுண்டு பேசினாலும் என்ன சவுண்டு, இப்போ நம்ம சுற்றி என்ன சவுண்டு கேட்டாலும் அதில் இந்த மைக்கில் எந்த ஒரு சவுண்டையும் அவுட்புட்டாக வெளியில் தரதில்லை. நம்ம என்ன வாய்ஸ் பேசுகிறோமோ அதை மட்டும் கிறிஸ்பன் அண்ட் கிளியராக நல்லா தெளிவாகவே கேட்குது. அது ஒரு நல்ல விஷயம்ட்டு சொல்லலாம். நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பேட்ரி கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். இதோட சார்ஜிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 1 hour எடுத்துக்கிது ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதனால் இதோட பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 8 hours வரைக்கும் நம்ம ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்ட பிறகு அது 8 hours வரைக்கும் வச்சு கேட்க முடியும். அதே போல் அதில் நீங்கள் வந்து அந்த கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்களா, அந்த கேஸில் வந்து ஒரு 2 டைம் வச்சுட்டு ஒரு 12 or 16 hours வரைக்கும் அதை நீங்கள் கண்டினியூஸாக எப்படின்னா 8 hours கண்டினியூஸாக பேசிவிட்டு திருப்பி அதை வச்சுட்டு திரும்பி எடுத்து பேசினா 8 hours ஃபுல்லாகவே சார்ஜ் தாங்கும். அந்த அளவில் ஒன்றும் குறை சொல்கிற போல இல்லை. பேட்டரி கெப்பாசிட்டி நல்லாவே கொடுத்துருக்குறான்னு சொல்லலாம். நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனோட டிஸ்டன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா 20 மீட்ரு நான் செக் பண்ணி பார்த்ததுலேருந்து 20 மீட்ரு வரைக்கும் நம்மளோட வாய்ஸில் வந்து சுற்றி என்ன சவுண்டு கேட்டாலும் நம்மளோட வாய்ஸை கிளியராக கொடுக்குது. அதே போல் வாய்ஸை வந்து கிளியராக தருது. அவுட்புட் வந்து நல்ல ஒரு அவுட்புட். நான் வந்து எடிட் பண்ணும்போது தான் இதை பார்த்தேன். வாய்ஸ் வந்து குவாலிட்டி வந்து எந்த ஒரு குறைச்சலும் இல்லை, நல்லா தரமாகவே கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம்.
ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் தான். இதோட ப்ரைஸிங் வந்து 1750 ருபீஸ் அமேசானில் சேல் பண்ணுறாங்க. நான் சில பேர் யூஸ் பண்ணுறத பார்த்தேன், எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதனால சரி நாமளும் ஒரு மைக் வாங்கி யூஸ் பண்ணுமோன்ட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஆசையில் தான் நான் இந்த மைக் வாங்கி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணணுன்ட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா மட்டும் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதனால் இந்த மைக் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலான்ட்டே சொல்லலாம். ஆனால் நம்ம வாங்கி எந்த ஒரு குறைன்னு சொல்கிற போல இல்லை. இந்த 5 விஷயம் மட்டும்தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. வீடியோக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இதில் வந்து ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது எதுக்குன்னு கேட்டதுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக சுற்றி இருக்கிற வாய்ஸு இப்போ நாய்ஸ் என்ன சுற்றி சின்ன ஒரு நாய்ஸ் இருந்தாலும் சுத்தமாக அரெஸ்ட் பண்ணிவிடும். அதேமாரி இதில் 3 மோடு கொடுத்துருங்க. நீங்கள் 3 தடவையும் ஃபஸ்ட்டு தடவை ஒரு வாய்ஸில் கேட்கும்போது உங்களுக்கு சின்ன ஒரு நாய்ஸ் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிவிடும். திரும்பி இன்னொரு தடவை திரும்பி ப்ரெஸ் பண்ணிட்டு பேசும்போது அந்த நாய்ஸும் உங்களுக்கு சுத்தமாக கேட்காது. திருப்பி இன்னொரு தடவை நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேசுனீங்கன்னா டோட்டல் கிளியராக இருக்கும். உங்கள் வாய்ஸு கிளியராக பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். அதில் இன்னொரு பெனிஃபிட்னு கூட சொல்லலாம். அந்த பட்டன் அதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. 3 மோடு இருக்குது. அதை நீங்கள் 3 தடவை ஃபஸ்ட்டு ஒரு தடவை மொத்தம் 3 தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் வாய்ஸு கிளியராக கேட்குது. சுற்றி என்ன நடந்தாலும் இப்போ எனக்கு சுற்றி ஒரு வண்டி போகுது, அந்த வண்டி சவுண்டு கூட உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கிளியராக கேட்குது. கண்டிப்பாக இது வாங்கி யூஸ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் சொல்கிறது மாதிரி எதுவும் இல்லை. யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ரிவ்யூ தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன இந்த 5 விஷயம் தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. உங்களையும் அதே போல் ஒரு 5 இந்த விஷயமும் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. இதே போல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.